ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் 5 அதிரடியான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரீசெண்டாக மத்திய அரசு 5 அப்டேட் கொடுத்துருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஆதார் கார்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது இப்போ நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க, அந்த ஆதார் கார்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குங்க. பட் இதுக்கப்புறம் ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ மற்றும் கியூஆர் கோடு மட்டும்தான் இருக்கிற மாரி ஒரு புதிய ஆதார் கார்டை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் கியூஆர் கோடு மட்டுமே வெளியே தெரியும் வகையில் புதிதாக அச்சிட ஆதார் நிர்வாக அமைப்பான உடாய் திட்டமிட்டிருக்காங்க. இதனால் தனிநபர் பாதுகாப்பு தகவல்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் அப்படின்றத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், கிரெடிட் கார்டில் ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. புதிய வரைவின்படி மத்திய அரசு கிரெடிட் கார்டுக்காக ஒரு புதிய வரைவை கொண்டு வந்திருக்காங்க. அதை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஒரு நிதியாண்டில் உங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டுகளில் செய்யப்படும் மொத்த பணம் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் இருந்தால் வங்கி அல்லது கார்டு வழங்கும் நிறுவனம் இந்த தகவலை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நிதியாண்டில் நீங்கள் எத்தனை கார்டு வச்சுருந்தாலும் மொத்தமாக 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை இன்கம் டேக்ஸ் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே போல் 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட பணம் ரொக்கமாக செலுத்தப்பட்டால் அது பற்றி புகார் அளிப்பது கட்டாயமாகும். இது மொதல் அப்டேட்டுங்க. ரெண்டாவது, 3 மாதங்களுக்கு குறைவான கிரெடிட் கார்டு அறிக்கைகளை இப்போது முகவரி சான்றாக ஏற்றுக்கொள்ளலாம். இது புதிய பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வரி செலுத்துவதற்கான கிரெடிட் கார்டு. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, வரி செலுத்துறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டெபிட் கார்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டுகளுக்கு பேன் கார்டு கட்டாயம். நீங்கள் எந்த ஒரு பேங்க்லேயும் சரி அல்லது ஏதாச்சும் ஒரு நிறுவனத்திலிருந்து கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா ஸோ கிரெடிட் கார்டு பெறுவதற்கு இதுக்கப்புறம் பேன் கார்டு கட்டாயமாக்கப்படும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அப்டேட். ஸோ இதுதான் பார்த்தா கிரெடிட் கார்டுகளுக்கான அப்டேட் கொண்டு வராங்க. ஏப்ரல் 1 முதல் இந்த ஒரு சில புதிய நடைமுறையை அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு வாங்க போகிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வங்கி கடனை வசூல் செய்யும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஸோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, சம்மந்தப்பட்ட கடன் ஏஜென்ட் உங்களை எப்போ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா காலை 8 மணிக்கு முன்னாலும் இரவு 7 மணிக்கு பின்னாலும் கடனை திரும்ப கேட்டு வாடிக்கையாளருக்கு கால் செய்யக்கூடாது. ஸோ உங்களுக்கு நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. கடன் பெற்றவரை தவிர அவர் வீட்டிலிருந்து யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஸோ யார் கடன் வாங்கினாங்களோ அவங்கள மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். மற்றவங்க யாரையுமே அவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர் எங்கே வர சொல்கிறாரோ அங்குதான் அவரை சந்திக்க வேண்டும். கௌரவமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மிரட்டலோ அல்லது தவறான வார்த்தைகளோ பயன்படுத்தவே கூடாது. இது எல்லாமே சம்மந்தப்பட்ட அந்த ஏஜென்ட்டுக்கு, லோன் ஏஜென்ட்டுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கடைபிடிங்க அப்படின்ற மாரி இந்த புதிய நெறிமுறையை பார்த்தா ஜூலை 1 முதல் உங்களுக்கு அமலுக்கு வரும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் சமூக வலைதளங்களை 16 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பயன்படுத்த தடை விதிக்க போகிறதா மத்திய அரசு பரிசீலனை பண்ணிட்டு வராங்க. இது குறித்து பாருங்கள், மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, வயது அடிப்படையில் கட்டுப்பாடு கொண்டு வருவது குறித்து பல்வேறு சமூக வலைதள நிறுவனத்துடன் அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. ஸோ நாங்கள் விரைவில் எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு விதிப்போம். ஸோ ஃபுல்லாக கட்டுப்பாடு தடை போட்ட மாட்டோம், ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு தான் நாங்கள் கட்டுப்பாடுகளை விதிப்போம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது விரைவில் இந்தியா முழுக்க அமலுக்கு கொண்டு வராங்க. ஸோ 16 வயசுக்குள்ளே இருக்கவங்க சோஷியல் மீடியா பயன்படுத்த ஒரு சில கட்டுப்பாடுகள் வருதுங்க. விரைவில் அதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன அப்டேட் அப்படின்னா, ஃபாஸ்டேக்கில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபாஸ்டேக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, காரோ வேனோ ஜீப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா டோல்கேட்டில் கலந்து போகும்போது நீங்கள் இது வரைக்கும் ஸோ கேஷ் கொடுத்து நீங்கள் டோல்கேட்டில் கட்டலாம் அல்லது ஃபாஸ்டேக் பயன்படுத்தலாம், யூபிஐ ஆப்ஷன் பயன்படுத்தலாங்க. பட் 1 ஏப்ரல் 2026க்கு அப்புறம் கேஷாக நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ கையில் நீங்கள் கேஷை கொடுத்து டோல்கேட்டில் காசு கட்டி நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபாஸ்டேக் பயன்படுத்துங்க அல்லது யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு சார்பில். இது 1 ஏப்ரல் 2026 முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருதுங்க. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ எல்லாமே பயணம் பண்ண பாருங்கள்.
இதுதாங்க உங்களுக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்க 5 முக்கிய அறிவிப்புகள் இந்த வாரத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் எது பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காமல் உடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.